ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு கனகா சமையல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டிஷ் என்ன அப்படின்னா நீர் உருண்டை. இது எப்படி செய்யலாங்கிறத நான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்லித்தர போகிறேன். இந்த டிஷ் பார்த்திங்க அப்படின்னா என்னோடய அக்கா ரெடி பண்ணாங்க. நான் வந்து வெக்கேஷனுக்காக அவங்க வீட்டுக்கு வந்திருக்கும் போது அதை அவங்க ரெடி பண்ணி கொடுத்தாங்க. அதை தான் நான் அவங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பச்சரிசியை வந்து நல்லா ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருந்தாங்க. அதை வந்து நல்லா தண்ணியை வடிகட்டிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்காக நல்லா தண்ணியை வடிகட்டி எடுத்து ஜாரில் போட்டுட்டு இருந்தாங்க. ஃபுல்லாக தண்ணியை வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். நல்லா கொரன்னு இருக்கும். பாருங்கள், கையில் எடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா நல்லா கொரன்னு இருக்கும். நல்லா வந்து தண்ணி நிறையா ஊற்றக்கூடாது, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சா போதும். ரொம்ப திக்காக இருக்கணும், தண்ணியாக இருக்கக்கூடாது. நம்ம அரைச்சி எடுத்த மாவு, இந்த மாவு அப்படியே இருக்கட்டும். அடுத்து வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு பேன் வச்சுக்கிட்டாங்க. பேன் எல்லாம் சூடானதும் அதில் கொஞ்சமாக எண்ணெய், ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிட்டாங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, இது எல்லாத்தையும் நல்லா தாளிச்சிக்கிட்டாங்க. எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரணும். அப்போ தான் அதோட ஃப்ளேவர், டேஸ்ட் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு அதை நல்லா பொரிச்சிக்கிட்டாங்க. அதிலே ஒரு 2-3 காஞ்ச மிளகாவை சேர்த்து தாளிச்சிக்கிட்டாங்க. எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சு. அடுத்தது வெங்காயம், ஒரு பெரிய பல்லாரி வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி அதிலே சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கிட்டாங்க. வெங்காயம் வந்து நல்லா சுருள வதங்கணும். இதெல்லாம் சேர்த்து நாம் அந்த டிஷ் பண்ணும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இதெல்லாம் வந்து அந்த காலத்து டிஷ்ஷு, அதாவது நம்மளோட அப்பா அந்த மாதிரிலாம் வந்து சாப்பிட்ருப்பாங்க. நம்மளாம் வந்து அதிகம் சாப்பிட்ருக்க மாட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கருவேப்பிலை, அதையும் சேர்த்து நல்லா எல்லாத்தையும் வதக்கிக்கிட்டாங்க. எல்லாமே நல்லா வதங்கணும். அப்போ தான் அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாமே வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க மாவில் இறங்கும். இதை தான் நம்ம வந்து அந்த மாவோடு சேர்த்து செய்ய போகிறது. நல்லா பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நல்லா எல்லாமே நல்லா வதங்கி நல்ல ஃப்ளேவர் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ வந்து நல்ல துருவின தேங்காய் இருக்கு இல்லையா, ஒரு கைப்பிடி அளவுக்கு துருவின தேங்காய், அதையும் அதிலே சேர்த்துக்கிட்டு அதையும் சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கணும். இந்த டிஷ் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து 2 நாள் வச்சு சாப்பிட்லாம், வந்து கெட்டு போகாது. இன்றைக்கி செஞ்சுருக்கீங்க நிறையா இருக்குது அப்படின்னா நீங்கள் அடுத்த நாள் வரைக்கும் வச்சுக்கலாம், அது கெட்டு போகாமல் இருக்கும். ஏன்னா நம்ம தேங்காய்லாம் சேர்த்தாலும் அது நல்லா வதக்கிட்டு செய்கிறதுனால அது வந்து கெட்டு போகாது. உப்பு வந்து உங்கள் தேவைக்கு ஏற்ப நீங்கள் வந்து போட்டுக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். எல்லாமே கொஞ்சம் நல்லாவே வதங்கி வரட்டும். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு நாம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மாவு, அதையும் இதிலே சேர்த்துக்கலாம். மாவு வந்து ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் கொரன்னு இருக்கணும். நம்ம ரவா மாதிரி இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் வந்து அதை அரைச்சி எடுத்துருக்கணும். அதையும் சேர்த்து இதோட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ வந்து அடுப்பு வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு நம்ம இந்த மாவோடு சேர்த்து நம்ம தாளித்த எல்லா ஐட்டமும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கணும். இது வந்து உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது, ரொம்ப ஈஸியாக இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். இதை சாப்பிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து பசியெல்லாம் அடங்கிடும். அந்தளவுக்கு ஒரு ஹெல்த்தியான டிஷ் தான். இப்போது நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா கிளறி விட்டுருங்க. அதுக்கப்புறம் அது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கணும். நல்லா அழுத்தி உருட்டிக்கோங்க. ரொம்ப பெருசாக இல்லாமல் நார்மல் சைஸில் நீங்கள் ஒரு சின்ன உருண்டை உருட்டிக்கிட்டிங்கனாலே போதும். நாம் வந்து தாளித்தது எல்லாமே அதோட சேர்ந்துட்டா, மாவும் அதோட சேர்ந்துருச்சு இல்லையா, எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி உருட்டி ஒரு இட்லி தட்டு எடுத்துக்கோங்க. அதில் இது மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க. இதை வந்து நம்ம இட்லி பானையில் வச்சு தான் அவிச்சு எடுக்க போகிறோம். அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து ஆயிலெலாம் எதுவுமே சேராது, உடம்புக்கு ரொம்பவே நல்லதாக இருக்கும். நமக்கு நார்மலாக தோசையை விட இட்லி எவ்வளோ நல்லது அப்படின்னு சொல்கிறோமோ அதே மாதிரி இதுவும் ரொம்ப நல்லது தான். இது மாதிரி உருண்டைகளாக உருட்டி எல்லாத்தையும் வச்சுட்டு நாம் அடுத்து இட்லி பானையில் வைக்க போகிறோம். இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு ஏதாவது சட்னிலாம் வச்சு சாப்பிட்டீங்க, தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் அருமையாக இருக்கும். இப்போது இட்லி பானையில் நான் அதை வச்சு க்ளோஸ் பண்ணிட்டேன்.
ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் தான் இது மாதிரி நல்லா ஆவி வந்துட்டுருக்கும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து நல்லாவே குக் ஆகிருக்கும். நம்ம ஆல்ரெடி எல்லாமே வதக்கிட்டு தானே செஞ்சுருக்கோம், அதனால் வந்து சீக்கிரமாகவே குக் ஆகிடும். பார்த்தீங்கனாலே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது பாருங்கள். கருவேப்பிலையெல்லாம் கலர் மாறி இருக்குது, நாம் வச்ச உருண்டைகளும் கலர் மாறி இருக்குது. அது வந்து அது கரெக்டான ஸ்டேஜ், அது வெந்துடுச்சு அப்படிங்கிறதுக்கு. இப்போது அதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சு சர்வ் பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம். நீங்கள் வந்து உங்கள் குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா புதுசாக இருக்கும், சாப்பிடுவாங்க, ரொம்பவே விரும்பியே சாப்பிடுவாங்க. எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான ஒரு நீர் உருண்டை எப்படி செய்யலாங்கிறத பார்த்தோம். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. எங்கள் சேனலுக்கு எப்போவுமே சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு நியூ டிஷ்ஷோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.